பத்திரிகையில போட்டிருக்கு, பத்திரிகையில படித்தேன். டிவில பார்த்தேன். கவுல் அப்படிங்கிற ஒருத்தர் உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்லியிருக்காங்க. கவுல் சிவஞான அவசர கொண்டு சட்டமே போட்டார். இதை விட கேவலம் ஒரு காவல்துறைக்கு என்ன இருக்க முடியும்? முன்னாடி ஸ்காட்லாந்து யார்டுன்னு படங்கள் எத்தனையோ படங்கள் காவல்துறை நடிச்ச. ஸ்காட்லாந்து யார்டுங்கிறது எங்க இருக்கு? நம்ம இங்கிலாந்துல. அது இங்கிலாந்து போலீஸுக்கு நிகராக நம்ம போலீஸை சொல்றோமே நம்ம உயர்த்தி தான் காட்டணும். குறைச்சி கட்டணும் உயர்த்தி தானே சொல்லி. ஆக ஸ்காட்லாந்து யார்டு நேவியாவுக்கு அதாவது 2 பேரும் காவல்துறையும் ஸ்காட்லாந்து யார்டும் எப்படி இருந்துச்சு தமிழக காவல்துறை. ஆனா இன்னைக்கு தமிழக காவல்துறை எப்படி இருக்கு? தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை கிடையாது. தமிழக காவல்துறை டாஸ்மார்க் காவல்துறை ஆகிருச்சு. முன்னாடி குடிச்சா பிடிப்பாங்க, இப்ப நீங்க குடிக்கலாம் உங்களை உதப்பாங்க. பாத்துக்குங்க, உதைக்கிற அளவுக்கு தான். நீங்க குடிச்சிருக்கா நல்லா குடி 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 இல்லாட்டி உதைச்சு பிச்சை எடுத்துரும். பாத்துக்க, பிச்சை எடுத்துனா முட்டிக்கல முட்டி நம்ம சொல்லுவாங்க. முட்டி இப்பெல்லாம் மறந்து போச்சு. முன்னாடி சினிமா நடிக்கும் போது முட்டி எலும்பு கழட்டி போடு ஏதோ ஒன்று சொல்லுவேன். எனக்கு இப்ப நான் சட்டசபைக்கு போறதுல என் சட்டசபைக்கு போனா வந்து என்ன நடக்குதான்? அப்படியே இந்த அம்மா ஜெயலலிதா ஏதாவது ஊட்டியை பத்திய மனைவி சொல்லிச்சு, சட்டசபைக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் சொல்றாங்க. என்ன போறதுனால என்ன இருக்கு? எல்லாம் வெளியினோட பண்ணிட்டு திரும்ப உள்ள போயிட்டு தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வெளியே சொல்லி ஓடியாந்துடுறாங்க. சரி, எனக்கு கையெழுத்து போட மாத்திரம் வேகமா நிக்கிறது. கையெழுத்துக்கு அப்புறம் இதுக்கு கொள்ளடிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க கையெழுத்து போட்ட மாதிரி போயிட்டு அவங்க எடுத்துருவாங்க. வேண்டாங்க, அதனால நீங்களா போய் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறனால கையெழுத்து போடணும். தவிர வேற ஒன்றும் கிடையாது. சம்பளம் என்ன பெரிய இருந்த சம்பளம், நான் காரை கொடுத்தவன், எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறோம். இன்னைக்கு கூட யார்ட்டையாவது கட்சிக்காரன் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசுதான் நெத்தி வேறு நிலத்துல சிந்தி இன்னைக்கு சம்பாதிச்ச காசு தான். இது விஜயகாந்தோட படம் வருமானமோ இது கிடையாது. ஆனால் இது அவர்களுடைய உழைப்பு. இந்த உழைப்புக்கு என்ன இன்னைக்கு 18 எத்தனையோ கூட காலி ஆகிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி எழுதணும் பத்திரிகை நண்பர்கள், அதை பத்தி எழுதும். அதனால எல்லாருமே குடிபெயர்ந்தா எங்க போறாங்கன்னா எதற்காக போறாங்க? எத்தனையோ குடும்பங்கள் 3000 குடும்பங்கள் வரைக்கும் எங்க போகுது என்றால் என்ன அர்த்தம்? இது ஜெயலலிதா கோடி கோடியாக பணம் சம்பாரிச்சு சும்மா இருக்கணுமா? இதை பத்தி எதுவுமே நினைக்கிறது இல்லையா? இன்னைக்கு என் மனைவி சொல்லிச்சு, இது என்ன ரோடா? இந்த ரோடுல உண்மையிலே அந்த ரோடுல வந்துதான் சுகமா இருக்கும். கொடநாடு வரைக்கும் அந்த ரோடு ரொம்ப நல்லா போடுவோம். ஏன்னா அந்த அம்மா குறுக்க கூடாது, குறுங்கின அந்த அம்மா உடம்பு சதவீதம் ஆடி பிடிச்சிடும். அம்புல காவல்துறை போலீஸ்கார பத்திரிகாரங்க என்ன ஆகுறது? எழுதினாலும் தப்பு. எழுதப்பட்ட டிவி ஆளு காட்டினாங்கள எப்படி சச்சோ கண்டாராம். சரி 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 என்ன சரி சரி உடம்பு எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, உங்க உடம்புக்கு சரி சரி கேட்டது தப்பா, அதை எடுத்துட்டாங்க. சாரி சரி இவர் கேட்டது தப்புனா இந்த அம்மா முன்னாடி இப்படிதான் நடப்பாங்க கொஞ்சம். இப்ப இப்படி நடக்கிறாங்க. அப்ப இவங்க கேட்டது தப்பா, தப்புனா தப்பு, தப்புனா தப்பா. என்னமோ போங்க உங்களுக்குள்ள அதெல்லாம். நான் அதெல்லாம் நான் சொல்ல வரல, ஏதோ ஒண்ணு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், அந்த ரோடு என்றால் சௌரியமா இருந்திருக்கும். கொடநாடு ரோடுமா. சரி, நான் தெரியாம கேட்கிறேன். தொட்டதுக்கெல்லாம் அம்மாவோட படத்துல எல்லா இடத்துலயும் போடுறீங்களா? டாய்லெட்லயும் அம்மாவோட தமிழக அரசு தானே கட்டுது, அதுல போடுறீங்களா? இல்ல அம்மா மதுபான கடைன்னு தான் போடுறீங்களா? டாஸ்மார்க்ல கொண்டு போய் போடுங்க, அம்மா டாஸ்மார்க்னு போடுவீங்களா? அம்மா உடல் பரிசோதனை நல்லா பண்ணுங்க. உங்களை யாராவது இவங்க அம்மாவின் உடல் பரிசோதனை திட்டம், அம்மாவின்கிற நடுவுல போட்டு உடல் பரிசோதனை திட்டம்னு போட்டுதான் அப்படி அம்மாவின் உடல் பரிசோதனை. என்னப்பா அம்மா நீங்க பண்ணுங்க, என்னமா பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒண்ணுங்கிற அம்மா உடல் பரிசோதனை பண்ணுங்க, பரிசோதனை பண்ணாம இருந்துட்டு போங்க. ஏன்னு எல்லாம் சொல்றேன்னா, அப்பவே ஊட்டி மக்கள் எனக்கு தெரிஞ்சு 2006 முன்னாடியே சொன்னாங்க. 2006 என்ன சொன்னாங்க அது வேற. இந்த அம்மா என்ன சொல்லிச்சு ஜெயலலிதா, அது இருக்கும். ஜெயலலிதா சொன்னாங்கன்னா இந்த பாதையும் சரியில்லைங்க, அந்த பாதையும் சரியில்லை, கொடநாடு பாதையும். இந்த 2 பாதையை விட்டு மஞ்சள் வழியா ஒரு பாதை போடுறேன். மஞ்சள் வழி எங்க இருக்குன்னு தெரியுமா? மாட்டு வட்டி கூட வக்கு இல்லாம இன்னைக்கு அந்த ரோடு கிடக்கு சொன்னதான். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெறும் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் உரையாற்றுவதை பார்த்தோம். ஓட போற இந்த வயசுல சொல்லுங்க, எதுக்கா இத்தனை போலீஸ், இத்தனை காவல்துறை? இல்ல முதலாளிகளே இவங்க தானே பணம் கொடுக்குற முதலாளி அத்தனை காவல்துறைக்கு. அவங்க காவல்துறை எல்லாம் அட்டென்ஷன் அப்படின்னு நிப்பாங்க. என்ன அந்த அம்மா போதான். அது அந்த ஆம்பளை எல்லாம் என்னதான் வாட்ஸ்அப்னு ஒரு போன்ல உள்ள வாட்ஸ்அப்னு ஒன்று வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வாட்ஸ்அப்ல மாடுகளா போட்டோம்.
மாடுகளோட பெண் சைடு. அதே மாதிரிதான் மந்திரிகளும் அப்படி குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மாடுகளும் மந்திரிகளும் கொண்டுன்னா இது என்னையா நடுவுல கார் எவ்வளவு கேவலம் பாருங்க. இந்த கேவலத்துக்கெல்லாம் யாரு என்ன பதில்? 10 குறைக்கு வர அவங்க வந்துட்டு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அது சுப்ரீம் கோர்ட். இப்பதான் தமிழ் சேர்த்துக்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். டைம் என்னன்னா நேரம் என்ன, நேரம் மணி 10. ஆஹா அப்படி இது எல்லாமே நம்ம சொல்லுவோம். டைம் என்ன, இது எல்லாருக்கும் புரியாத மாதிரி சுப்ரீம் கோர்ட் தான் எல்லாருக்கும் புரியுமா புரியாது உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல? ஹைகோர்ட்னாலும் புரியும். மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னாரு, என்ன சொன்னாரு, யாரும் வாட்ஸ்அப்லயும் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாங்க. ஹேசியமா வர்றது, இதை போய் என்ன எழுதுறது, உண்மையை சொல்லுகிறேன். ஆகா அதுக்கு கேஸ்ல சொன்ன சைபர் கிரைம்லாம் வேலை இல்லை. ஏற்கனவே இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸ் சூப்பர்ல எங்க பாரு கொள்ளையும் நகையும் அத்துக்கிட்டு போயிடுறாங்க. பிடிக்க முடியல. ஏங்க அண்ணா, நிச்சயமாக உங்க காவல்துறை ஒழுங்கா இருந்தாலும் பிடிக்க முடியாதா? காவல்துறை பயப்படுவாங்களும் பயப்பட மாட்டாங்க. காவல்துறைக்கு என்னவென்றாலும் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, காவல்துறை பத்தி கிண்டல் அடிக்கிற அருமையான தொழில், அது மாதிரி தொழில் எதிரிங்களா, அதனால அதிகமான படங்களையும் நடித்தேன். ஏன்னா காவல்துறை தான் வீரமாக எதையும் செயல்படுத்த முடியும். ஏன்னா வீரம்னா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அதனால நான் தான் வேண்டா வச்சுக்கிறாது அப்படின்னு காரணம் கையை மாத்திரம். என்ன ஒரு பக்கம் அதான் என் மனைவி சொல்லுவோம் ஒவ்வொரு மீட்டிங்னு, என்னைக்கு எங்களுடைய டிவியை கொண்டாங்க, எந்த டிவி மற்ற எல்லா டிவியும் வைங்க, எல்லா டிவியும் வச்சா எங்க வீட்டுக்காரர் நான் தனியா கூட போகாது. உண்மையிலே நாளைக்கே கூட நான் போறேன், எல்லா டிவியும் வருமா இங்க, நாளைக்கே நான் போறேன் சட்டசபைக்கு. நாளைக்கே எல்லா டிவி சட்டசபையில நிகழ்ச்சிகள் ஏன் நத்தம் விஸ்வநாதன் சொன்னேங்கிறத காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்களே சொல்றாங்க. என்ன கெட்ட வார்த்தை பேசணும் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண் எம்எல்ஏ சொல்றாங்க, அவங்க எவ்வளவு தூரம் கெட்ட வார்த்தை பேச பொறுமையாக இருந்தாலும் இந்த விஜயகாந்த் நடுவுல அது பேர் என்ன சேர் டேபிள் இருந்து பொறுமை அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வேற பொறுமைட்டாங்க. அதே மாதிரிதான் என்னுடைய எம்எல்ஏக்களும் சாமி ஆடிட்டாங்கன்னு சொல்றாங்க. சாமி இந்த மாதிரிலாம் சாமியே மலையேறி போச்சும்பாங்க மதுரையில கேட்டா. என்னப்பா மலையேறிச்சுன்னா, அது எங்க திடீர்னாங்க அவர் யாரும் ஒண்ணு சொல்றாங்க, நாங்க ஆடு திடீர்னு குதிச்சா அவரும் தவறாக பேசிருக்கோம். அங்கிருந்து ஒரு சட்டசபையில இருந்து தப்பான ஒரு வார்த்தை சபை குறிப்பிலிருந்து நீக்குனதுக்கு நீங்களுங்க சபாநாயகர், அதுல தாங்க வந்துச்சு பிரச்சனைகள். ஏன் அவன் மொத்தம் தப்பா என்ன தப்பான வார்த்தைகளை பேச நாங்க கேட்டுக்கிட்டா இருக்கிறது, இதுதாங்க உண்மை. இந்த உண்மை ரூபத்தை தயவுசு நீங்க எழுதணும் இல்லையா? பத்திரிகையில 4 தூண்கள் ஒரு தூண், நாட்டை பாதுகாக்கிற பத்திரிகை என்பது 4 தூண்கள் ஒரு தூண். அவங்களா எழுதுறாங்களா? 2 தூண் தள்ளிட்டா இந்த அம்மா 3 தூண் நாட்டை காப்பாற்ற முடியாதான்னு தள்ளிட்டாங்கன்னா வம்பாச்ச. பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் எழுதணுங்கிற ஆசைதான். ஆனா அவங்க எழுதி கொடுப்பா, என்னையா நீ இப்படி எடுக்கிற, இருந்தாலும் சரியில்லை, இருந்தாலும் இந்த கட்சியை விலை எடுத்துக்கு அப்படின்றவாங்களேங்கிற பயத்துக்கா. நம்மளுக்கு என்னப்பா, ஏதோ யாரையோ போடுங்க முதலாளிங்க, நம்ம ஒண்ணு பண்ணட்டும், டிவி முதலாளிகளோ இல்ல பத்திரிகை முதலாளிகளோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நம்ம தாங்க மரம் என்ன இப்படி எல்லாம் அவனை விஜயகாந்த் திட்டி அந்த அம்மா குழுங்கு சரிக்கும். சரி, விஜயகாந்த் தவறாக பேசுறார், விஜயகாந்த் நாளைக்கு சேருவார், இந்த கட்சி விஜயகாந்த் வரவேற்பு கொடுத்தார், உலக முதலீடு மாநாட்டுக்கு இப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதைத்தான் செய்யும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிறதுக்கு என்னன்ற, ஏன்னா மகளிர்னா அதுவும் ஒரு மகளிர் உலக மகளிர் மாநாடுன்னு வரும். சில நேரத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு வரும், உலக பணக்காரர்கள் மாநாடு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு அவங்க சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லிவிட்டு அந்த இதுல எவ்வளவு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு பேப்பர்ல படிச்சேன், டிவிலையும் பார்த்தேன், உலக வங்கின்னு ஒண்ணு இருக்க, உலக வங்கியில உலக முதலீட்டாளர்கள் அங்க போய் பணம் வாங்கணும். இப்ப நாளே ஒரு 1000 ரூபாய் வச்சா நீங்க போய் கூட்டுறவு சங்கத்துல எப்படி போவாங்க மாதிரி எங்க ஒரு பேங்க்ல 1000 ரூபாய் வச்சிருக்கோம், ஒரு வண்டி ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு நினைச்சா ஒரு 1000 ரூபாய் முன்பணம் கட்டுக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் கட்டப்போ அந்த உலக வங்கியில் நம்ம தமிழ்நாடு 13வது இடம். இவங்க போய் சொல்றாங்க, மக்களே முதலிடத்துக்கு வந்துருச்சா, எனக்கு 2 லட்சம் கோடி 2.5 லட்சம் கோடி கிடைச்சிருச்சு, சுமார் 2 லட்சம் கோடி 2 லட்சம் எல்லாம் பொய். இப்ப குன்னூர்ல இந்த குன்னூர் பூரா அப்படி ஒரு மலை பிரதேசம்னு ஒண்ணு வச்சுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்கணும். இங்க ரோடு, இங்க ஃபேக்டரி, இங்க வீடு, இங்க அவங்களுக்கு இதுன்னு அது எதுவுமே இல்லையா, உடனே 2 கோடி வந்துருச்சு. இதுக்கு ஆமாஞ்சாமின்னு போடுறாங்க, எல்லாரும் ஜாலரா அடிக்கிற சில டிவி இருக்கு, சில பத்திரிகைகள் இருக்கு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
தைரியமாக இந்த விஜயகாந்த் என்னடா இப்படி எல்லாம் உண்மைதான் சொல்றேன். விஜயகாந்த் இதெல்லாம் சொல்றேன்னா எனக்கெல்லாம் அது என்ன எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க. சரி இவ்வளவு கொள்ளையடிச்சு யாருக்கான நம்ம 3-3-6 ஒரு கணக்கு போறோம். இப்பதான் வரேன் உங்க பிரச்சனை. இந்த ஒரு வாட்டி நீதியரசர் கவுல் இப்படி சொல்லிட்டாரு. அது மாதிரி 3-3-6 இது நம்ம கணக்கு. 3-3-6 இல்ல யாரா பைத்தியா இருக்கு. இது குமாரசாமி சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ், கர்நாடக ஜட்ஜ் 4ங்கிறாரு. இது எங்க இருக்கு நீங்களே சொல்லு. 3-3-6 இங்க இருக்கு, 3-3-4 தாங்க எங்க கணக்கு. சுப்ரீம் கோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். குமாரசாமிங்கிறவர் அவர் தீர்ப்பு சொன்னார். அவருடைய இது 3-3-4 எங்கேயாவது இருக்குமா நீங்க சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு கணக்கு தெரியலையா? அதே நீங்க என்ன என்னைய பாக்குறீங்களா இல்ல கணக்கு 3-3-6 இல்ல 4 6 தானே தெரியுதா? தூங்கல இல்ல நான் வேகமா முடிச்சிருக்கேன். கவலைப்படாது யாருக்கும் போனா என்ன வேகம். ஏன்னா பனியா இருக்குன்னா வேகமா முடிச்சுதான் அடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கெட்டு போய் கிடக்கு. பல தடவை இவங்க உடனே கேஸ் என்ன கேஸ். நீதித்துறை சேர்ந்தவர்கள், நீதிபதிகள், நீதி அரசர்களாக யாரு பேரை சொன்னாலும் கேஸ் போட முடியும். யாரும் நான் பேர சொல்ல பொதுவாக மக்களே சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க, என்னங்க கேஸ் அவங்ககிட்ட போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் இது போனாதான் வம்புங்க. நம்மளுக்குள்ள பேசிய வக்கீல்கிட்ட போக வேண்டியதானே அப்படிப்பேன். வக்கீல்கிட்ட போனா அவங்க ஃபீஸ்னு அவங்க வருமானத்துக்கு என்ன வழியை நாங்க தான் கிடைச்சோம்னு எங்க தள்ள மிளகா இருப்பாங்க. என்னன்னா என்ன எங்க தலையில்தான் மிளகா இருப்பாங்க. மிளகா அரைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான தெரிஞ்சு வந்தாதான் இந்த கேஸை கொண்டு போவாங்க. அந்த கேஸ் அப்படி இழுத்துக்கிட்டே இருங்க. நாங்க பார்த்து வாய்தான் அடுத்த மாசம் ரைட் அடுத்த மாசம் இதெல்லாம் யாருக்கும் சரிங்க உள்ளே நையாங்கிற மாதிரி சரிங்கன்னு வந்துகிட்டே இருக்க வேண்டியது. ஏதாவது பேசினா தப்பாயிரும்ல. ஆக ஆளுங்கட்சிக்கும் ஜால்ரா அடிக்கிற நீதியரசர்கள் தேவை அவங்களுக்கு. அதுக்கு வச்சுக்கிறோம். அவங்க பெஞ்சு கோர்ட்டு, இவங்க யார் மேல போனோமோ பெஞ்சு கோர்ட்டு ஹைகோர்ட்னு வச்சுக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டு போன உண்மையான சுப்ரீம் கோர்ட்ல இந்த அம்மா போய் விளையாண்டுறதுக்கு காசு. அதான் சொன்னேன், நீதித்துறையில காசு கொடுத்து விளையாண்டு அப்புறம் என்ன இருக்கு மக்களே. நீங்களே பாத்தீங்க இன்னைக்கு ஜெயலலிதா கேஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா படம் போட்டாங்கல்ல போனதோட உலக முதலீட்டர் மாநாடுக்கு. படம் போடுங்களேன், கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வந்துடும். நானே சொல்ல கெஜ்ரிவால் போட்டான்னு சொல்லி சாந்தி பூஷனோட பையன் பிரகாஷ் என்னமோ பூஷனோட பையன் அவர் கெஜ்ரிவால் மூலத்தோட கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டாருன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, ஒரு பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி கிடையாது, கவர்னர் கிடையாது, நீதி அரசரும் கிடையாது. ஹைகோர்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கணும் யாராவது ஒருத்தங்க அவங்க படத்தை மாத்திரம் போடும். ஆனா யாரு படமும் இல்லன்னு சொல்லிவிட்டு கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டார். டெல்லி ஆண்டுகிட்டு இருக்காரு கெஜ்ரிவால் முதலமைச்சர். அவர் மேலே சாந்தி பூஷன் ஒருத்தர் கேஸ் போட்டார். சாந்தி பூஷனோட பையன் பிரகாஷ் பூஷன் கேஸ் போட்டார். அப்ப இவங்க இந்த அம்மா மேல கண்டமா போட்டு கொண்டு வரணுமோ கொண்டு வரக்கூடாது நீங்களே